வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 18 ஜூலை காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது மேகமாலா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 77,186.87 PTS உயர்ந்தது. அதிக லாபம். டெக் மஹிந்திரா 4.14 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். பாரதி ஏர்டெல் 0.68 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,072.75 ஆக உள்ளது. உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. ரிலையன்ஸ் முதலாம் காலாண்டு வருவாய் ரூபாய் 3 டிரில்லியனை தாண்டியது. பங்குகள் ரூபாய் 1327.20 ஆக உயர்ந்தது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் முதலாம் காலாண்டு வருவாயில் 27% வளர்ச்சியை பதிவு செய்து முதல் முறையாக ரூபாய் 3 டிரில்லியனை கடந்துள்ளது. வலுவான வருவாய் அறிக்கையை தொடர்ந்து நிறுவனத்தின் பங்கு விலை 2.36% உயர்ந்து ரூபாய் 1327.20 ஆக நிறைவடைந்தது. நிஃப்டி 50 குறியீடு 24,334.30 புள்ளிகளாக உயர்ந்தது. சென்செக்ஸ் மாற்றமின்றி நிறைவு. வெள்ளியன்று நிஃப்டி 50 குறியீடு 1.09% உயர்ந்து 24,334.30 புள்ளிகளில் நிறைவடைந்தது. இதற்கிடையில் வார இறுதி நாளில் சென்செக்ஸ் மாற்றமின்றி 77,186.87 புள்ளிகளில் நிறைவடைந்தது. டெக் மஹிந்திரா மற்றும் டிசிஎஸ் தலைமையில் ஐடி பங்குகள் கணிசமாக உயர்ந்தன. சரிவைச் சந்தித்திருந்த முன்னணி ஐடி பங்குகள் வர்த்தகர்களை கவர்ந்ததால் வலுவான ஏற்றத்தை கண்டன. டெக் மஹிந்திரா 4.14% உயர்ந்து ரூபாய் 572.90 ஆகவும், டிசிஎஸ் 3.09% உயர்ந்து ரூபாய் 2269 ஆகவும் நிறைவடைந்தன. மேற்கு ஆசியா மற்றும் பருவமழையை முக்கிய பொருளாதார அபாயங்களாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் எச்சரித்துள்ளார். மேற்கு ஆசிய பதற்றங்கள் மற்றும் பலவீனமான பருவமழை ஆகியவை இந்திய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய அபாயங்கள் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் மல்ஹோத்ரா எச்சரித்துள்ளார். வலுவான டாலர் இருந்தபோதிலும் ரூபாய் நிலையாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர் USD INR 96.27 ஆக நிறைவடைந்ததாக கூறினார். தங்கம் விலை ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,023 ஆக உயர்வு. கச்சா எண்ணெய் ஏற்றம். தங்கம் விலை 0.94% உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,023 ஆகவும், வெள்ளி 0.58% உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $56.22 ஆகவும் நிறைவடைந்தது. கச்சா எண்ணெய் விலை 3.57% அதிகரித்து ஒரு பேரல் $81.77 ஆக நிறைவடைந்தது. JSW ஸ்டீல் முதலாம் காலாண்டு லாபம் $4,696 கோடியாக இரட்டிப்பானது. ஜூன் காலாண்டில் JSW ஸ்டீல் நிறுவனத்தின் நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு இரட்டிப்பாகி $4,696 கோடியாக உயர்ந்துள்ளது. வலுவான வருவாய் வளர்ச்சியின் காரணமாக இந்த சிறந்த செயல்பாடு சந்தை எதிர்பார்ப்புகளை மிஞ்சியுள்ளது. டிமேட் கணக்குகளுக்கான தானியங்கி SWB மற்றும் SDP திட்டங்களுக்கு செபி ஒப்புதல். டிமேட் வடிவில் உள்ள பரஸ்பர நிதி அலகுகளுக்கு தானியங்கி SWB, SWP மற்றும் STP வழிமுறைகளை சந்தை கட்டுப்பாட்டாளர் செபி அனுமதித்துள்ளது. இதற்கு முன்பு இந்த வசதியான தானியங்கி வழிமுறைகள் பௌதிக வடிவிலான பரஸ்பர நிதி அலகுகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்தன. நெட்ஃபிளிக்ஸ் பங்குகள் 13% சரிந்து 22 மாதங்களில் இல்லாத வீழ்ச்சி. மந்தமான வருவாய் முன்னறிவிப்பை தொடர்ந்து நெட்ஃபிளிக்ஸ் பங்குகள் 12.6% சரிந்து 22 மாதங்களில் இல்லாத குறைந்தபட்ச அளவை எட்டின. இந்த ஸ்ட்ரீமிங் நிறுவனம் வெளியிட்ட பலவீனமான விற்பனை கணிப்பு முதலீட்டாளர்களை ஏமாற்றியதால் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டது. FD வட்டி விகிதங்கள் ரூபாய் 3 கோடிக்கு கீழ். கோடக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,023.94 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,24,515 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.94 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $3,985.60 தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $56.22 0.58 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,740 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 0.58 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $55.90 வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $81.77 3.57 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 3.57 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $78.95 கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன.
$96.27.24 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 24 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $96.50 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் ஐடி மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. எல்பிஜி சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50, $3106. பெங்களூரு $944.50, $3021. ஹைதராபாத் $994, $3191. ஆந்திர பிரதேசம் $966.50, $3128. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.